கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. அன்பு நேயர்களே, கடந்த வாரம் ஒரு நல்ல தலைப்போடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கிறோம். வரும் வாரங்களில் இந்த தலைப்பை வைத்து தான் இந்த நிகழ்ச்சி போக போகுது. குழந்தைகளை பாராட்டுதல், பிரைசிங் தி சில்ட்ரன். குழந்தைகளை பாராட்டுகிற நிலையிலே அந்த குழந்தை எப்படிப்பட்ட நிலையில் வளரும், எந்த அளவிற்கு வளரும், எவ்வளவு அவர்களுடைய அந்த ஆளுமையில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் என்பதை பற்றி தான் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். அதற்கு போன வாரம் இந்த அரங்கத்தை மிக அழகாக சுட்டித்தனங்களால் செம ஜாலியாக இந்த இடத்தையே ஒரு ஃபன்ஃபில்டு ஃப்ளோராக மாற்றினது நம்மளோட அன்பான குட்டி செல்லங்கள். அவங்க எங்கடா இந்த வாரம் காணோம் அப்படின்னு திடீர்னு பார்க்குறவங்களுக்கு தோணும். போன வாரம் பார்த்தவங்களுக்கு இது சரியாக புரியும். என்ன ஆனாங்க அவங்க இப்போ? எஸ், அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்குறோம். அந்த டாஸ்க் அவங்க போய் செஞ்சிட்ருக்கிறாங்க. நேயர்களே, அரம்சை என்ற இந்த தளம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது போல முற்றிலுமாக குழந்தைகளுடைய அறிவு சார்ந்த, உடல் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிற, அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த கேள்விகளை உளவியல் சார்ந்து எப்படி அதை அணுகலாம், என்னென்ன வகையில் தீர்வு காணலாம் அப்படின்றத பற்றி தொடர்ந்து பல வாரம்லாம் கிடையாது, பல மாதங்களாக பேசப்பட்டு வருகிறது. இன்றைக்கு உலகளவில் இருக்கிற எண்ணற்ற மாதா தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை அவ்வளோ ஆர்வமாக பார்க்குறாங்க. குழந்தை வளர்ப்பில் ரொம்ப முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை கருதுகிறாங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம், இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக அலங்கரித்து கொண்டிருக்கிற இதனுடைய எண்ணற்ற கேள்விகளுக்கு, குழந்தை சார்ந்து அவனுடைய உளவியல் சார்ந்த கேள்விகளுக்கு மிக அற்புதமாக, நிதானமாக, தெளிவாக பதில் தந்து கொண்டிருப்பது யாரு? எஸ், நம்மளுடைய டாக்டர் ஷில்பா டெரன்ஸ் அவங்க தான். அவர்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்போம். ஓகே டாக்டர், இப்போ குழந்தைங்க அவங்களுடைய டாஸ்க்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க என்ன போனாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட நாங்கள் பேசணும். கண்ணு போகிறீங்க, என்ன எதிர்பார்த்து போகிறீங்க அப்படின்னு கேட்டோம். அதுக்கு உடனே அவங்க என்ன சொன்னாங்க? போயிட்டு வந்தால் எங்களுக்கு ப்ரைஸ் தருவீங்க, போயிட்டு வந்தால் ஏதாவது நடக்கும் அப்படின்னு ஒரு ஆசையோடு போயிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் ஒரு விஷயம் சொன்னோம். நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து என்ன சொல்ல போகிறாங்க, சில பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கு நிச்சயமாக தெரியாது யார் வர போகிறாங்கன்னு சொல்லி. அவங்க பாட்டு பயப்பிள்ளைங்க உட்காந்து வரைஞ்சிட்டு கிடக்குறாங்க, ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. யார் வருவா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட. நீங்களும் அதே எதிர்பார்ப்போடு காத்திருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். போன வாரம் அப்படி சொல்லி தான் நாங்கள் முடித்தோம். உங்களை ஏமாற்ற மாட்டோம். இந்த ஃப்ளோரை இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். யார் வரப்போகிறாங்க? அந்த குழந்தைங்களுடைய பெற்றோர்கள் தான் வரப்போகிறாங்க. அந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைங்களுடைய அந்த டிராயிங்ஸை, அந்த பிக்சர்ஸை பார்த்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றதான் இந்த நிகழ்ச்சி இப்போ அடுத்ததாக நகரப்போகுது. ஸோ நம்ம இப்போ நேரம் தாழ்த்த வேண்டாம், நாம் அவங்க பெற்றோர்களை அன்போடு வரவேற்போம். ஸோ வெல்கம்மா, வாங்க. என்ன ஒரு பயத்தோடய வரீங்க? வாங்க வாங்க வாங்க, கமான் வரலாம், வாங்க வாங்க வாங்க. ஏன் யோசனை? நீ போ, நான் போ. கமான் கமான், வாங்க வாங்க. நேயர்களே, உங்கள் சார்பாக, டாக்டர் சார்பாக, இந்த நிலையத்தின் சார்பாக மீண்டுமாய் பெற்றோர்களை அன்போடு வரவேற்கிறோம். வெல்கம். என்ன ஒரு மாதிரி ஒரு பதற்ற நிலையிலே இருக்கிறீங்க? என்னன்னு தெரியல எனக்கு. எங்கே என் குழந்தை அப்படின்னு தானே தேடுறீங்க, அப்படித்தானே? என்னவா இருக்கும், என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏதோ பயங்கரமா ஃபன் பண்ணிருப்பீங்க நீங்க. சரி, நாங்களா? நீங்க ஃபன் பண்ணிருப்பீங்க, அவங்க உங்களை ஃபன் பண்ணிருப்பாங்க, வச்சு செஞ்சுட்டு போனாங்க நேரம். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியல, சஸ்பென்ஸாக இருக்கா? பார்க்கலாமா என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி. அன்பு நேயர்களே, கடந்த வாரம் நாம் என்ன நடந்துச்சு, என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் போயிட்டு வந்துடலாமா? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? சிங்கிங், டான்சிங். நீ பாட, நான் ஆட. ஐயோ, நீங்க? டிராயிங், ரீடிங். காம்படிஷன்ஸ்ல கலந்துருக்கீங்களா? நான் ரன்னிங் ரேஸ்ல வைக்கிற ஃபர்ஸ்ட் பிரைஸ். குட், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னாங்க. நல்லா பண்ணணும்னாங்க. நான் எல்லா இதுலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான். இன்னொரு டைம் நல்லா பண்ணேன். எனக்கு யாரு சொன்னாங்கன்னே தெரியல. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டீங்க. போன வாரம் என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சு போச்சு. அதே சமயத்துல இப்ப ரைட் நவ் வெளியே போன குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
என்ன செய்யறாங்கன்றத கொஞ்சம் பாத்திரலாமா? குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ பெற்றோர்கள் நீங்கள் வந்து ரொம்ப முதல்ல உங்களுக்கு நன்றி. ஏன்னா இப்படியான ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைங்களை சிரத்தை எடுத்து உங்களுடைய நேரம் எல்லாம் பார்க்காம, உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு எல்லாம் ஜாப்ல இருப்பீங்க, அதுவும் ரொம்ப வீக் டைமாக இருக்குது இல்லைங்களா, நடு நாளில் நம்ம எடுக்கிறோம், ஷூட் பண்ணுறோம், அதை பற்றிலாம் இன்னும் யோசிக்காமல் ஸ்கூலில் சொன்னாங்க நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோங்க, ஏங்க நீங்கள் ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணாதீங்க, அப்படிலாம் இல்லை தானே? இல்லை, உண்மையால தானே கூட்டு வந்தீங்க? அம்மாடா, ஓகே, அதெல்லாம் ஜோக்ஸ் அப்பார்ட். இல்லை, உங்களுக்கு அந்த அக்கறை இருக்கிறதுனால தான் அவங்கள மெனக்கெட்டு இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க. என் குழந்தை ஒரு ஷோ போகுது, அட்லீஸ்ட் இது என்ன ஷோன்றது கூட உங்களுக்கு தெரியாது, பட் ஏதோ சம்வாட் தே மைட் எக்ஸ்ப்ளோர். அவங்க வந்து இந்த இடத்துல அவங்க ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், வளரட்டும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க. சரி, உங்கள் குழந்தைங்கள் இப்போ நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கள், என்ன பண்ணுறாங்கன்றதை எனக்கு சொல்லுங்கள். என் பேர் வந்து ரூபன். நான் ஒரு ஸ்கூலில் அட்மினில் இருக்கேங்க. ஓகே. என் பாப்பா வந்து சென்ட் ஃப்ரான்சிஸ் ஸ்கூலில் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. ஏவா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி, சாரி செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏ. சாரி. இல்லை, அவர் அட்மினில் இருக்கிறதுனால நிறைய செக்ஷன்ஸ் பார்க்குறாரு. எங்கங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஏலேருந்து எஃப் வரைக்கும் பார்க்கணும், அப்படித்தானே? கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு பாவம் நம்மளுக்கு. ஓகே, பாப்பா பேர்? ரியா ஜஸ்லின். ரியா ஜஸ்லினா, சரி, ஓகே. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். என்னோட நேம் ரீனா, நான் ஒரு ஸ்கூலில் மேக்ஸ் டீச்சராக இருக்கேன். டீச்சர், ஆசிரியர் குடும்பம். ஓகே, குட். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒன்று, ரியா ஜஸ்லின். பாப்பா மட்டும்? பாப்பா ஒன்று. என் பேர் சில்வியா ஜானட் சார். எனக்கு வந்து 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. பெரிய பொண்ணு பேர் இடத் ஒலிவியா, சென்ட் ஃப்ரான்சிஸில் 8th ஸ்டாண்டர்ட். என்னோட 2வது பொண்ணு பேர் பிளெஸி க்ளோரியா, சென்ட் ஃப்ரான்சிஸில் 2nd ஸ்டாண்டர்ட். பிளெஸி க்ளோரியா. ஓகே, குட். என்னோட பேர் நிக்கிதாங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். பாப்பா பேர் வந்து ஷியோனா நிட்ஸா, சென்ட் ஃப்ரான்சிஸில் 2nd ஸ்டாண்டர்ட் ஏ படிக்கிறாங்க. ஒரே பொண்ணு தாங்க. என் பேர் ஜான்சி மேரி, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. நிர்மலா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பெரிய பொண்ணு 8வது படிக்கிறா, சின்ன பொண்ணு 2வது படிக்கிறா. அவள் பேர் ஷாலினி. ஹலோ சார், என் பேர் சீமா. என்னோட டாட்டர் பேர் நந்தனா. அவங்க வந்து கார்மல் கார்டன் பப்ளிக் ஸ்கூலில், எஸ்எஸ் நந்தனா, கார்மல் கார்டன் பப்ளிக் ஸ்கூலில் 1st ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு செமையாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுமா? ஏன் எஸ்எஸ், வாட் இஸ் மீன் பை எஸ்எஸ், எதுக்கு 2 இனிஷியல்னா? உடனே எங்கள் அப்பா பேர் எங்கள் அம்மா பேர் 2 பேர் அப்படின்னா குட்.
ஹலோ, என்னோட பேர் வந்து செல்வி. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். என்னோட பொண்ணு பேர் ஜெனிலியாங்க. ஒரே ஒரு பொண்ணு. நிர்மலா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு. என்னோட பேர் மோனிகா. என் பொண்ணு பேர் வந்து ரியா ரேச்சல். ஃப்ரான்சிஸில் வந்து 3rd A படிக்கிறாங்க. ஒரே பொண்ணுங்களா? ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் வந்து கார்மல் கார்டனில் UKG படிக்கிறாங்க. என் பேர் மெர்லின். நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். எனக்கு 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட் A படிக்கிறா, நிர்மலா மெட்ரிகுலேஷன். சின்ன பொண்ணு அதே ஸ்கூலில் 1st ஸ்டாண்டர்ட் A படிக்கிறா, செனோரிட்டா பேர். செனோரிட்டா. ஓகே, குட், வெரி குட். அவளுக்கு ஒரு ஹோம்ஒர்க் வச்சுருக்கேன் நான். ஓகே, உங்கள்கிட்ட கேட்பா, அதுக்கு பதில் சொல்லி கொடுங்க. செனோரிட்டானா என்ன அப்படி சொல்லி கேட்டேன். தெரில அங்கிள் அப்படின்னா சொல்லிக் கொடுங்க. நிறைய சமயங்களில் நம்ம குழந்தைங்களுக்கு வைக்கிற பெயர் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான நேமாக வைப்போம். பட் அதனுடைய மீனிங் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம போயிடுவோம். இது சொல்லி தரணுமா அப்படின்றது இல்லை, தே லவ் தர் நேம். இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது அது அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். என்னோடய பேர் லியோ பால். என்னை வந்து எங்கள் அம்மாட்ட போய் சண்டை போட்ட ஒரு நாள், எதுக்கும்மா பால்னு பேர் வச்சிங்க, எல்லாம் ஆவின் பால், மாட்டுப்பால், ஆட்டுப்பால்ன்றானுங்க அப்படின்னு நினச்சேன். லேட்டர்லி ஐ கேம் டு நோ, எனக்கு வந்து இந்த பால் அப்படின்றது யார், பிப்ளிக்கல் கேரக்டரில் வந்து பால்ன்றது யார் அப்படின்றது தெரிஞ்சோன்னு தான் அந்த கெத்து அதுக்கு சொல்ல வரேன் நான். ஓகே, சூப்பர். அது சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க, ரொம்ப நல்லது. ஓகே, குட், வெரி குட். ரொம்ப உங்கள் குழந்தைங்க வந்து செம்ம ஜாலியாக இருந்தாங்க. ஒரு குழந்தை கூட எனக்கு பேச தெரியாது, எனக்கு அதெல்லாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அம்மா அடுத்த ஆள்கிட்ட கொடுமா அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க, ஜாலியாக இருந்தாங்க. என்ன மனசில் இருந்துச்சோ அதை அப்படியே பேசுனாங்க. என்னென்ன வீட்டில் இருக்கோம், எப்படி இருக்கோம், எல்லாம் அழகாக ஜாலியாக பேசுனாங்க. ஒன்றும் பயந்துக்காதீங்க, இந்த பிள்ளை என்னென்னலாம் சொல்லி வச்சுச்சோ தெரியலையே, அதை சொல்லியிருக்குமா, அது சொல்லாது, இது சொல்லியிருக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப நாங்கள் கேட்ட கேள்வி என்னவோ அதுக்கான பதில் கொடுத்தாங்க. ஓகே, இப்போ உங்கள் குழந்தைங்களை வந்து நீங்கள் எப்படி வளர்த்துட்டு இருக்கீங்க? என்ன ஐடியாவில் வளர்த்துட்டு இருக்கீங்க சார்? படிப்பில் மட்டும் பொண்ணு மேலே வரணும்னு இல்லாமல் பக்திக்குரிய காரியங்களிலும் மேலே வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சி வளர்த்துட்ருக்கோங்க. நீங்கள் படிப்புங்கிற வந்து முக்கியத்துவம் தான். அது இல்லாமல் கடவுளோட இதுலேயும் மற்றவங்க பெரியவங்களை வந்து எப்படி மதித்து நடக்கணும், என்ன சொல்லணும் அப்படிங்கிறத வளர்த்துறதுலையும் மற்றவங்க முன்னாடி நல்லபடியாக அவங்கள வளர்த்தணுங்கிறதும் தான் எங்களோடது. மாதா தொலைக்காட்சின்னு ரொம்ப அப்படியே ஆன்மீகமாக பேசலான்னு பிளான் பண்ணிக்கிறீங்களா? உண்மையை சொல்லுங்க, சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆஸ் பர் எஜுகேஷன் பிரகாரம் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய எஜுகேஷன் பிரகாரம் ட்ரெயின் பண்ணுறோம் சார். அது இல்லாமல் அவங்க சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவலாகவும் வழி நடத்துகிறோம். அது இல்லாமல் ஒரு இதாக சொல்லணுன்னா தே ஆர் இன் மாடர்ன் டெக்னாலஜி. ஸோ அவங்களுடைய அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வந்து லைக் வி ஆர் நாட் ஃபோர்ஸிங் தெம், நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும். நம்ம சைல்டுஹுட்டில் இருக்கும்போது டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும்னு. ஆனால் நான் என் பிள்ளைங்க 2 பேத்துக்குமே சொல்கிறது, அவங்களுடைய எய்ம் என்னவோ, எய்ம் ஆஃப் லைஃப், பிரிங் அவுட் த டேலண்ட்ஸ் ஆஃப் தெம், அதுலேருந்து கொண்டு வந்து வாட் இஸ் தேர் இன்ட்ரெஸ்டட் அவங்க அதில் போகணுங்கிறது வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மீதமானது இட் இஸ் இன் தேர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு கடைசியாக சொல்லி முடிச்சிடுறது. நான் நினைக்கிறதுங்க கடைசியில் அவங்க கையில் இருக்குதுங்க. அந்த கையில் என்ன இருக்குது, நாம தான் ஒரு பொண்ணு தூக்கி வச்சிடறோங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். யா, நீங்கள் சொல்லுங்கள். சமுதாயத்துக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறேங்க. முன்னாடி போய் நிற்கணுமா? இல்லைங்க சார், எல்லா வகையிலையுமே. இல்லை, எல்லா கஷ்டமும் சொல்லி தான் வளர்த்திட்ருக்கோம். நம்ம நிறைய கஷ்டப்பட்டிருப்போம். அதில் ஒரு சிலதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களும் தெரிஞ்சுக்கணும், எல்லாமே அவங்களுக்கு வாங்கி கொடுத்து, அப்படி இல்லாமல் கொஞ்சம் நஷ்டமும் தெரியணும் அப்படின்னு சொல்லி வளர்த்திட்ருக்கோம். சார், எனக்கு வந்து என்னோட பொண்ணு அவளோட லைஃப் என்ஜாய் பண்ணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அப்புறம் அது இல்லாமல் அவள் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எஜுகேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவள் பண்ணணும். வி வில் ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட் ஃபார் தட். தட்ஸ் இட். சூப்பர், வெரி குட். படிப்பில் மட்டும் இல்லாமல் பக்திலேயும் அவளை நல்ல விதமாக நான் வளர்த்திட்டு இருக்கேன். அதே மாதிரி ஸ்கூல்லேயும் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மிஸ்ஸுகளே சொல்லுவாங்க, ஹெல்பிங் டென்டென்ட் இருக்குது, நல்லா இருக்கா பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அவன் நிறைய பேத்துக்கு நிறைய உதவிகள் செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். வெரி குட், வெரி குட். இல்லை, நான் யாரையுமே நான் வந்து நீங்கள் செஞ்ச சரியில்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா ஒரு தாய்க்கு தான் தெரியும் ஒரு குழந்தையை எந்த நிலைக்கு வளர்த்தணுன்றது. பெற்றோர்களாக இருக்க உங்களுக்கும் தாய்மார்களும் தெரியும். நான் அதுக்கு வரல. ஓகே, குட். என் குழந்தை ஸ்பெஷலாக இருக்கணுன்றதுல எல்லாருக்கும் ஒரே கருத்து தான் இருக்குது. என் குழந்தை மற்றவங்களை காட்டிலும் சிறப்பாக இருக்கணும். அது அகடமிக் சைடாக இருக்கட்டும், இல்லையா சோஷியலாக இருக்கட்டும், இல்லை ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும், எனிஹாவ்
அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி முன்மாதிரியாக இருக்கணும். டு பி an எக்ஸாம்பிள். அவங்க என் குழந்தை சாதாரண குழந்தை கிடையாதுங்க, அவள் சம்திங் டிஃப்ரெண்ட்டுங்க அப்படின்ற அது மைண்ட்குள்ளே வச்சுருக்கீங்க. கிளியர், இட்ஸ் கிளியர், குட். அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க ஸ்பெஷலாக? மதியானம் ஒரு முட்டை வச்சு விட்றேன், நைட்டு எண்ணெய் நெய் ஊற்றி தோசை சுட்டு தரேன் அப்படியா? இல்லை என்ன வேறு விஷயங்கள் உங்கள் குழந்தைய ஸ்பெஷலைஸ்டாக ஆக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? வாட் ஆர் த டெக்னிக்ஸோ இல்லை டாக்டிக்ஸோ ஏதாவது என்ன பண்ணுறீங்க? சார் பாப்பா வந்து நல்லா சிங் பண்ணுவா. ஸோ என்ன பண்ணுவோன்னா கண்டினியூஸாக வந்து அவளை பாட்டு கேட்க வைப்போம். பாட வச்சுட்டே இருப்பீங்களா? சார் நல்லா பாடுவா. ஓகே. அப்புறம் டான்ஸ் நல்லா பாடுவா. சூப்பர். ஸோ அதனால அந்த என்ன டேலண்ட்டுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு டான்ஸ் கிளாஸ் அனுப்பிச்சிட்ருக்கோம். கிளாஸ் அனுப்பிச்சிட்ருக்கோம் சார். நீங்கள் சேம் சார். பாப்பா என்னோட பாப்பா அதே கிளாஸ் தான் அனுப்புறீங்களா? இல்ல அவ செகண்ட் ஏ சேம்னீங்களா? அதனால நான் கேட்டேன். இல்ல என்னோட பாப்பாக்கு வந்து சிங்கிங் ரொம்ப பிடிக்கும் சார். அதனால அவளுக்கு வந்து ஒரு மைக் மாதிரி வீட்டில் வாங்கி கொடுத்துட்டு அவள் வந்து சென்ட் ஃப்ரான்சிஸில் படிக்கிறங்காட்டி அந்த ஸ்கூல் புக்கில் இருந்து அந்த சாங்ஸை வந்து பாடிட்டே இருப்பாள். அண்ட் டான்ஸ்லேயும் ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் சார். அப்புறம் குக்கிங்கில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் ஆனங்காட்டி கொஞ்சம் நிறைய வேலை கொடுக்குறா எனக்கு வீட்டில். ஷீ இஸ் குக்கிங் அலாங் வித் லைக் இந்த ஆம்லெட் போடுறது, பிரெட் டோஸ்ட் போடுறது, தோசை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். நீங்கள் ஃப்ரீ ஆகிறீங்க. எக்ஸ்ட்ரா வேலை சார், எக்ஸ்ட்ரா ஒர்க். பாப்பாவுக்கு வந்து ஸ்பீச்சில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் ஸ்கூலில் எல்லா இதுலேயும் அவளை ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா பேசுவேன். அதுக்கு என்ன ஸ்பெஷலிஸ்ட்டாக ஏதாவது செய்கிறீங்களா? இல்லை அது மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது வரும்போது வாய்ப்பு கிடைச்சா கலந்துக்கோ அப்படின்றீங்க. எல்லா வாய்ப்புமே யூஸ் பண்ணிக்கிறேன். பாப்பா நல்லா டான்ஸ் ஆடுவான், நல்லா படிக்கவும் செய்வான். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி குக் நல்லா பண்ணணும் அப்படின்னு ஆசை. காய் வெட்டும்போது எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும்னு நினைப்பா. ஆனால் நான் தான் விட மாட்டேன், கை கட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக விட மாட்டேன். எல்லா இதுலேயுமே இன்வால்மெண்ட் ஆகி செய்வாங்க. அவளுக்கு ஆசை இருக்குது, அவளுக்கு எல்லா ஆசை இருக்குது, ஆனால் நான் விட மாட்டேன். ஏன்னா அவள் பண்ணும்போது அவள் கையில் ஏதாவது காயமாயிடும் அப்படின்ட்டு நான் விட மாட்டேன். என்னோட பொண்ணு ஒரு சீஸ்னல் லைக்ஸ், அவளுக்கு ஒரு டைம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவளோட போக்கிலே விட்டுட்டு பிடிச்சா மட்டும்தான் அது சரியாகும். அடமெண்ட் இல்லை, பட் அவளுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் சென்சிட்டிவ்னு எனக்கு தோணுச்சு. அப்ரிசியேஷன் ரொம்ப பிடிக்கும். அது எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்கு நல்ல ஒரேட்ரி ஸ்கில்ஸ் இருக்குது, நல்லா பேசுவா. அதனால ஸ்கூலில் இருக்கிற எல்லா காம்படிஷன்ஸ்லேயும் அவள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாள், ப்ரைஸும் வாங்குவாள். அதே மாதிரி படிக்கிறதுலையும் நல்லா படிப்பாள். எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னால் டான்ஸ் நல்லா பண்ணுவாள். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான், பட் அவள் குக் பண்ணுவாள், கொஞ்சம் குக்கெல்லாம் பண்ணுவாள். நிறைய ஆங்கரிங் ஒர்க், மேபி உங்களோட பிளேஸ் அவள் சீக்கிரமாகவே எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி குட். என்னோட பொண்ணுக்கு எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட்டுங்க சார். இதுன்னு இல்லை, உங்களுக்கு ஸ்டடீஸ்லாம் நல்லா பண்ணுவாள். ட்ராயிங் கொடுத்தீங்கன்னா ட்ராயிங் நல்லா பண்ணுவாள். டான்ஸு, பாட்டு, எதுனாலுமே எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணணும் அப்படின்றது இருக்குது. நானும் அவளோட சேர்ந்து இது பண்ணுவேன். பாடினானா நானும் கூட பாடுவேன், டான்ஸ் ஆடினா கூட நானும் டான்ஸ் ஆடுவேன், ட்ராயிங் பண்ணாலும் நானும் பண்ணுவேன். அவளோட கூட உட்காந்து நான் அதை கொண்டாட்டமா இருக்கும் வீட்ல. நீ பாட நான் பாட, நான் ஆட நீ ஆட. ஒரு அம்மா மாதிரி இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. யா, குட் குட் குட். பாப்பாவும் அப்படிதான் நல்லா படிப்பாங்க. அப்புறம் எல்லா இதுலேயுமே அவளுக்கு வந்து எந்த காம்படிஷன் சொன்னாலும் அதில் நேம் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அம்மா நான் நேம் கொடுத்துட்டேன், அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கம்மா அப்படிம்பாங்க. நம்ம என்ன இந்த மாதிரி பண்ணு பாப்பா அப்படின்னு சொன்னோன்னா அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாள். அதுக்காக ரொம்ப மெனக்கெடுவா, தூங்கவே மாட்டாங்க. அதுக்கு என்னென்ன பண்ணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணும், அதே மாதிரி எப்படி நிற்கணும் முதல் கொண்டு அவள் கேட்பா. எப்படிம்மா பேசணும், எப்படி நிற்கணும், அது மாதிரி எல்லாத்துலேயுமே ரொம்ப இன்வால்மெண்ட் அதிகம். எல்லாமே கற்றுக்கணும், நல்லா கற்றுக்கணும், ஃபஸ்ட்டு சொல்லணும், ஆன்சர் பண்ணணும். அதனால அவளுக்கு எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கங்காட்டி அவள் என்ன கேட்டாலும் அதுக்குண்டான என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்வோம். பாப்பாவை வந்துட்டு சமைக்கிறதுல ஃபஸ்ட்டு அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு சேரோ ஸ்டூலோ எடுத்து போட்டு நின்றுட்டு இருக்குது. ஆமாங்க, இது எதுக்கு பண்ணணும், நான் கட் பண்ணி தரேன், நான் எண்ணெய் ஊற்றுறேன், நான் இது பண்ணுறேன் அப்படின்பா. இல்லை பாப்பா கையில் பற்றும் புண்ணாகும்னா கேட்க மாட்டாங்க, அங்கேயே தான் உட்காந்துருப்பா. சரி போ, நம்ம கோவமாக சொன்னோம்னா கொஞ்ச நேரம் பாப்பா மறுபடியும் திருப்பி அவள் இது பண்ணிக்கிட்டே இருப்பா, நான் பண்ணுறேன் அப்படின்பா. சரி பாப்பா பண்ணும்ப. ட்ராயிங் பண்ணுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இப்போ அவங்க அப்பா ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா பக்கத்தில் போய் உட்காந்து பாப்பா அது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க. வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து ட்ரெஸ்ஸு நம்ம துணி துவைச்சி போட்டோம்னா எடுத்து வைக்கிறது, மடித்து வைக்கிறது, அவங்க பொருளை அவங்க ப்ளேஸில் கொண்டு போய் வச்சிருவா. யார் எப்போ கூப்பிட்டாலும்
உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணுவான். ஆட்டிடியூடும் நல்ல சுறுசுறுப்பு ரொம்ப இதாக இருப்பாங்க. ஓகே, சூப்பர், வெரி குட். நீங்கள் எல்லாருமே அழகாக ஷேர் பண்ணீங்க. என்ன விஷயத்தில் வந்து அந்த குழந்தை வளர்ந்துட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் ஐடென்டி பண்ணிட்டீங்க, அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. அதை நோக்கி அவங்கள நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செய்யுமான்னு சொல்லி அலோவ் பண்ணுறீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, எந்த குழந்தையுமே வந்து ஒரு முறை சொன்னால் கேட்காது, 2 முறை சொன்னால் கேட்காது. தொடர்ந்து அவங்கள வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், என்ன பண்ணணும்? புஷ் தான். என்னது அடுத்தது? கமான், மைக்கு பேச்சு பேசுங்க. பாராட்டணும். அடுத்தது கமான் அப்ரிஷியேட் பண்ணணும். மைக் கொடுங்க. மோட்டிவேட் பண்ணணும். வேற என்ன? அதனால முடியும் அப்படிங்கிறத நம்ம தைரியம் கொடுத்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணோம்னா தொடர்ந்து டேலண்ட்டுக்கு ஏதாவது ரிவார்ட் தரணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சதுனால தான் உங்கள் குழந்தை என்ன பண்ணுது, தொடர்ந்து அதை நோக்கி போயிட்டே இருக்கு. டாக்டர் என்ன சொல்கிறதுன்னா, அப்ரிஷியேட் பண்ணி வளர்க்கப்படுகிற குழந்தை ஒரு பக்கம், உனக்கு தெரியுமா, சரி நீயே போய் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்திட்டு இருக்கிற ஒரு குடும்பம், ஒரு குழந்தைன்னு வச்சுக்கலாம். இதில் 2ல் எந்த விதமான வளர்ச்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும்? ஒரு சைடில் சுத்தமாக அப்ரிசியேஷனே இல்லை. அது ஒரு ஃபேமிலி. ஒரு ஃபேமிலிங்கிறது ஆனா அந்த இந்த ரெகுலர் அப்ரிசியேஷன் ரெகுலரா இல்ல, ஆனா அப்பப்போ ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். செகண்ட்ங்கிறது ரெகுலரா பண்ணிட்டே இருக்காங்க. தட் இஸ் another one. என்ன பொறுத்தளவுக்கு இன்னொரு 3rd இருக்குது, ரொம்பவும் பண்ணாம இருக்கணும், அதுவும் இருக்குது. சரிங்களா? ஒரு குரூப்ங்கிறது அப்ரிசியேஷன் சரியா பண்றது இல்ல, ஆர் தேவையான அளவுக்கு பண்றது இல்ல. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்க என்ன பண்ணாலும் ஒன்று அவங்க அந்த பேரண்டோட அந்த எக்ஸ்பெக்டேஷன், இது 10ல் போல, நான் இன்னும் கொஞ்சம் பண்ணும், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணும். அப்படி இல்லைன்னா சில குழந்தைங்க என்ன பண்ணாலும் இப்படிதான் பண்ணுவாங்க, நான் அதை பத்தி ஒன்றும் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு விட்டுருவாங்க. யூ ஹேவ் 2 groups இந்த. இன்னும் ஒரு குரூப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஓவர் அப்ரிசியேஷன், எல்லாத்துக்கும் சூப்பர், வெரி குட், எல்லா குட். எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஐ ஹேட் அன் யூகேஜி சைல்டுன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை எப்படின்னா, ஸ்கூலுக்கு வந்தா மிஸ் புக் எடுங்க அப்படின்னு சொன்னா ஹைஃபை கொடுக்கணுமா, பென்சில் எடுனா அப்படின்னு சொன்னா ஸ்டார் போடணுமா, இல்லைன்னா எடுக்காதா. எல்லாத்துக்கும் ஒரு ஹைஃபை. ஒரு 30 பேர் இருக்கிற கிளாஸ்ல டீச்சர் அதை பண்ணிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா? அது ஓவர் அப்ரிசியேஷன். நம்ம ஓவர் அப்ரிசியேஷன் கொடுக்கும்போதுங்கிறது நமக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்கிறது ஒரு சொசைட்டில போய் லிவ் பண்ண போகுது. அந்த சொசைட்டில அது ஓவர் அப்ரிசியேஷன் கிடைக்குமா கிடைக்காதா, அது அடுத்த கொஸ்டின். எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணி விடுறது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் அது வேணுமா, எவ்வளோ தேவையான அளவுக்கு கொடுக்கணுமா, அதுக்கப்புறம் அது உங்களுக்கு வேற இடத்துலயும் கிடைக்குமா, 3ஐயும் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்லும் போது தேவையான அளவுக்கு அட் த ப்ராப்பர் டைம், அந்த டைமிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது குழந்தையோட வளர்ப்பு, குழந்தையோட கான்ஃபிடென்ஸ் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒன்றுங்கிறது குழந்தை தன்னம்பிக்கை இருக்காது. ஒரு ஃபேமிலியில் உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ், ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சைல்டுக்கு கான்ஃபிடென்ஸ் வித் டிட்டர்மினேஷன். நான் பண்ணணும், என்னால் முடியும், இதையே நான் ட்ரை பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ். இது ஒரு 3 கேரக்டர்ஸ் ஆஃப் த கிட்ஸ். இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் குழந்தைய வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு முன்னாடி இருந்த நிலையும் ரெகுலராக அவங்கள அப்ரிஷியேட் பண்ணதுக்கப்புறம், அவங்கள நீங்கள் என்கரேஜ் பண்ணதுக்கப்புறமும் ஏதாவது க்ரோத்தில் அவங்களுடைய பிஹேவியரில் ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்ன காம்படிஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணாலும் சரி, உடனே நேம் கொடுத்துருவான். அது அவளுக்கு என்ன விஷயம்னே தெரியாது, ஆனால் நேம் கொடுத்துட்டு வந்து சொல்லுவான். சரி, அவளோட இன்ட்ரெஸ்ட்காக ஓகேம்மா நீ பண்ணுன்னு சொல்லுவோம். பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா, நான் என்ன சொல்வேன்னா, ப்ரைஸ்ங்கிறது மைண்டில் எப்போவுமே வச்சுக்காத தங்கம். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, எதை பண்ணினாலும் ஆல்வேஸ் டூ யோர் பெஸ்ட் அப்படின்னு சொல்வேன். அதே மாதிரி பெஸ்ட்டு பண்ணுவா. பெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது நான் சொல்வேன், பார்த்தியா பெஸ்ட்டு பண்ணங்காட்டு தான் நமக்கு வந்து ப்ரைஸ் கிடச்சிச்சு. சின்ன விஷயமா இருந்தால் கூட நம்ம வந்து உன்னால் என்ன முடியுதோ அதை நான் பண்ணணும், ஜஸ்ட் லைக் தட் மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ அந்த வார்த்தையை சொல்லும்போது, எந்த விஷயம் பண்ணாலும் நம்ம சின்சியராக இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அவகிட்ட நாங்கள் டெவலப் பண்ணி. அப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்கள் உங்களுடைய அப்ரிசியேஷனுடைய இது எப்படின்னா, சின்சியராக இருங்க. எதை எடுத்தாலும் எல்லாம் கசகச எல்லாம் போட்டுக்காத, ஏதோ ஒன்று செய்யுங்க, இல்லை 2 செய்ய, அதை வந்து சின்சியராக செய். அதுதான் உங்களுடைய பேராமீட்டர். அதான் உங்களுடைய. சரி, நீங்கள் சொல்லுங்கள், எந்த வகையில்
அது அப்ரிசியேஷனுக்கு அப்புறம் குழந்தை மாறி இருக்குது ஒண்ணு. எப்படி நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்க? என்ன சொல்லி? ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஸ்கூல்லேயே ஒரு ஸ்மால் ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா பாப்பா வந்து சொல்லுவாங்க. உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, பாப்பா உன்னால் கண்டிப்பாக பிளஸி நீ நல்லா பண்ணுவ, உன்னால் முடியும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான திங்ஸ் எல்லாமே நான் வாங்கி தருவேங்க சார். ஆக்டிவிட்டிக்கு தேவையான பிக்சர்ஸ் ஆகட்டும், எனி மெட்டீரியல்ஸ் எவ்ரி திங் நான் வாங்கி தருவேன். மெட்டீரியல் சப்போர்ட் அதை கொடுத்து நீங்க அப்ரிஷியேட். ஆனால் the one what I'll do is அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாப்பாவோட எல்லா ஒர்க்குமே நானே பண்ண மாட்டேன். அந்த ஆக்டிவிட்டிக்கு என்ன அவள் பண்ணுறாளோ அதுக்கு வந்து அந்த 1 hour இருந்தாலும் சரி, 10 minutes ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, அவள் என் பக்கத்தில் உட்காரணும். ஈவன் அந்த பிக்சர்னா கூட she has to remove that picture and அவள் என் கூட உட்காரணும். அப்போ நான் சொல்லுவேன், நீ உன்னோட ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் உனக்கு வந்து அதுக்கு உண்டான ரிவார்ட் கிடைக்கும். ஸோ எவ்ரி டைம் என்ன ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் ஐ வில் டூ லைக் தட் சார். அப்போது அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், பாப்பா இப்போ நான் இங்கே இருக்கேன், ஸோ யூஆர் டூயிங். இப்போ அம்மா இல்லைனாலும் there is God is watching over you. அப்போ அந்த இதை சொல்லி சொல்லி நான் பண்ணுவேன். அப்புறம் ப்ரைஸ் கிடைக்குதோ இல்லையோங்கிறது நெக்ஸ்ட் பாப்பா. பட் காட்ஸ் பிளெஸிங் வில் be there when you truly do, you will deserve what you do for what you're doing அப்படின்னு சொல்லி அவளை மோட்டிவேட் பண்ணுங்க. இததான் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் உங்க குழந்தைகளை? உண்மையிலுமா? கண்டிப்பா கேளுங்க, கூப்பிட்டு கேளுங்க, ரீப்ளை பண்ணிடுவோமா? அன்பான நேயர்களே, ரொம்ப அழகா குழந்தைங்களுடைய வளர்நிலையில உளவியல் ஆளுமை திறன்ல பாராட்டு என்பது எவ்வளவு மிக மிக முக்கிய பங்காற்றுகிறது என்பதை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். விட்டா நிறைய பேசிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் ரெடியாக இருக்கிறாங்க, சொல்லுப்பா இன்னும் நிறைய கருத்து நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் நமக்கு நேரம் பத்தாது. நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் இதை பற்றி இன்னும் அதிகமாக பேசலாம். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.